அளவாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒன்று பால் ஐட்டங்கள் கொஞ்சம் குறைவா தான் எடுத்துக்கிட்டேன். டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா, டெய்ரி வந்து ரொம்ப இன்ஃப்ளமேட்டரி. நான் ரொம்ப வந்து நெறைய பால் பொருட்கள் சாப்பிட்டு வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்னொன்னு சர்க்கரை. சர்க்கரை இன் எனி ஃபார்ம். அதாவது நாட்டு சர்க்கரை, தேன், கருப்பட்டி இதெல்லாமே வந்து எதுனாலும் சர்க்கரை சர்க்கரை தான். ஸோ, அத லிமிட் பண்ணிக்கிட்டேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வெளி சாப்பாடு. லைக் ப்ராசஸ்ட் ஃபுட் ஃப்ராம் த சூப்பர் மார்க்கெட். சிப்ஸ், சாக்லேட், பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிடவே இல்லையான்னா, சாப்பிட்டேன். எனக்கு ஒரு கிரேவிங் வரும்போது ஒரு போர்ஷன் கண்ட்ரோலா எடுத்துக்கிட்டேன். ஸோ, இது மட்டும் தான். பட் நெறைய வந்து ஹோல் ஃபுட்ஸ் நம்ம வீட்ல செய்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் நெறைய எடுத்துக்கிறது மாதிரி. இப்போ ஒரு பீட்ஸாவே கிரேவிங் இருக்குன்னு வைங்களேன், வீட்ல செய்ற மாரி. ஆ. ஸோ, அந்த மாரி இப்போ ஒரு பர்கர் செய்யணும் அப்டின்னா, வீட்ல செஞ்சுக்கிற மாதிரி. ஸோ, இந்த ப்ராசஸ்ல அந்த தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். தட் வாஸ் மச் மோர் ரிவார்டிங். காக்கா முட்டையில பீட்ஸா அந்த தோசையில வச்சு பண்ண மாரி நம்மளே வீட்ல ஏதாவது கிட்டத்தட்ட, கிட்டத்தட்ட. நமக்கு என்ன தெரியுமோ, எவ்ளோ ம். தூரம் நமக்கு தெரியுமோ, புது புது ரெசிபி கத்துக்கிட்டோமோ, இல்ல எதுவோ எது நம்மனால செய்ய முடியுமோ, அத செய்யும்போது கொஞ்சம் சஸ்டெய்னபிளா இருக்கும். எஸ் மேம். நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு டவுட்டுமே வந்துச்சு மேம். இந்த சுகர் கட் பண்ணுவாங்கல்ல, வெயிட் லாஸ்ல வந்து நோ சுகர் அப்டின்ட்டு இருப்பாங்க. பட் இந்த நோ சுகர் ஃபுல்லா அவாய்ட் பண்ணும்போது, இது வேற மாதிரியான ஏதாவது அஃபெக்ட்ல கொண்டு வந்து விடுமா மேம்? அப்சல்யூட்லி நாட்மா. ம். கிடையவே கிடையாது. கொஞ்சம் நமக்கு இனிஷியல் ஃபேஸ்ல வந்து அந்த ஒரு வித்ட்ராவல் இருக்கும். ஐயோ! அப்படின்னு சுகர் வந்து பயங்கர அடிக்டிவ். எப்படி ஆல்கஹால், ஸ்மோக்கிங்லாம் அடிக்டிவோ, அதே மாரி சுகர் இஸ் வெரி, வெரி அடிக்டிவ்.